வயது என்பது வெறும் எண்ணிக்கைதான் என்பதனை நிரூபித்து காட்டியுள்ளனர் கோவையை சேர்ந்த லோகநாதன் தம்பதி. ஓய்வு பெற்ற பிறகும் உலகம் முழுவதும் நடைபெறும் மூத்தோர் தடகள போட்டிகளில் பங்கேற்று சாதனை படைத்து வரும் துடிப்பான தம்பதியர் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். சாதனை செய்வதற்கு வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபித்து காட்டியுள்ளனர் லோகநாதன் லக்ஷ்மி தம்பதியர். 90 வயதான லோகநாதனும் 80 வயதான லக்ஷ்மியும் இன்றளவும் உடல் திறன் மற்றும் தன்னம்பிக்கையின் உச்சத்தை தொடும் அசாத்திய ஜோடியாக வலம் வருகின்றனர். கணவர் லோகநாதன் தனியார் பொறியியல் கல்லூரியிலும் மனைவி லட்சுமி அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் உடற்கல்வி இயக்குநர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். சிறுவயது முதலே விளையாட்டில் ஈடுபாடு கொண்ட லோகநாதன் 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே மாநில அளவிலான போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர். அந்த உத்வேகம் 90 வயதிலும் தொடர்கிறது. ஓய்வுக்கு பிறகு மாவட்டம், மாநிலம், தேசியம், ஆசிய அளவில் நடைபெறும் மூத்தோர் தடகள போட்டிகளில் கலந்து கொண்டு பல 100 பதக்கங்களையும் கோப்பைகளையும் வென்று அசத்தி உள்ளார் லோகநாதன். தனது வெற்றியை மனைவி லட்சுமியுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பிய அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கும் பயிற்சி அளித்து மூத்தோர் போட்டிகளுக்கு அனுப்பி வைத்தார். இன்று 80 வயதிலும் உலகின் பல நாடுகளில் நடைபெறும் சர்வதேச மாஸ்டர் தடகள போட்டிகளில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் என பதக்கங்களை அள்ளி வருகிறார் லக்ஷ்மி. பள்ளியில் படிக்கும்போது 9th படிக்கும்போது வாலிபால் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால 9th ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டில் ட்ரிபிள்ஸில் வின் பண்ணோம். அந்த ஆர்வம் அப்படியே ஸ்டேட் நேஷனல்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. 65, 66, 67 நம்ம தமிழ்நாட்டுக்காக விளையாடணும். இப்போ அதுக்கப்புறம் மூத்தோர் தடகள போட்டியில் கலந்துக்கிட்டோம். அதுலேயும் நிறைய மாவட்டம், மாநிலம், தேசிய அளவில் பங்கு பெற்று மெடல்கள்லாம் வாங்கியிருக்கிறோம். ஆசிய லெவல் 2 தடவை பார்ட்டிசிபேஷன் பண்ணோம். பெங்களூர்லேயும் சென்னையிலையும். அதுலேயும் எனக்கு 4th ப்ரைஸ் தான் வந்துச்சு. இருந்தாலும் ஆர்வமுடன் எல்லாரும் பங்கு பெற்றுட்டு இருக்கோம். மூத்தோர் தடகளத்தில் மாவட்டம், மாநிலம், தேசியம், ஆசிய, உலக விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிற எல்லா விதமான அளவிலான போட்டிகள்லையும் கலந்துட்டு மெடல் வாங்கியிருக்கிறேன். இன்டர்நேஷ்னல் மெடல் மட்டும் தங்கம், வெள்ளி, வெண்கலம்னு 25 பதக்கங்களும், மாவட்டம், மாநிலம், தேசிய அளவிலான பதக்கங்கள் ஒரு 300க்கும் மேற்பட்ட பதக்கங்களையும் வாங்கியிருக்கிறேன் நான். அந்த அளவிலே நாங்கள் இருவருமே இந்த மூத்தோர் தடகள போட்டியில் இன்று வரை பங்கு பெற்று வருகிறோம். பரிசுகள் பெற்று வரோம், பதக்கங்கள் பெற்று வருகிறோம். வருங்காலத்தில் நம்ம யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ்கிறதுக்கும், யாருக்கும் இடையூறு இல்லாமல் வாழ்கிறதுக்கும் இது உதவுது. அதே மாதிரி இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவங்களுக்கும் விளையாட்டுங்கிறது கல்விக்கு இணையானது, உடல் நலம் முக்கியம் அப்படிங்கிறதையும் அவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் இது பெற்றோரும் இதை எல்லாருமே தெரிஞ்சு தங்களோட குழந்தைங்கள எல்லாத்துலேயும் கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விளையாட்டுத்துறைக்கும் கொடுக்கணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். மூத்தோர் தடகள போட்டியாளர்களுக்கும் அரசாங்கம் எங்களுக்கு தங்களுடைய உதவிக்கரத்தை நீட்டணுங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். தான் பெற்ற சாதனைகளுக்கு கணவர்தான் காரணம் என பெருமையுடன் கூறும் லக்ஷ்மி, திருமணமானவுடன் முதல் குழந்தை பிறந்த போது அவருடைய கணவர் உயர்கல்வி படிக்க வைத்ததாக கூறினார். பணி ஓய்வுக்கு பிறகு வீட்டில் சும்மா இருப்பதை விட ஏதாவது சாதிக்க வேண்டும் என தன்னுடைய கணவர் ஊக்கமளித்ததாகவும், அதோடு நிற்காமல் அவரே பயிற்சியும் வழங்கி பல போட்டிகளுக்கு அனுப்பி வைத்ததாகவும் பெருமிதத்துடன் கூறுகிறார் லக்ஷ்மி. பின்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று பதக்கம் வென்றிருப்பதாகவும் லக்ஷ்மி நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். 2011 ஜார்க்கண்டில் நடந்த போட்டியின் போது காலில் பலத்த காயம் ஏற்பட்டு இனிமேல் விளையாட முடியாது என மருத்துவர்கள் கைவிரித்த நிலையிலும் யோகா, உடற்பயிற்சி, மனப்பயிற்சியால் முழுமையாக குணமடைந்து அடுத்த ஆண்டே ஆசிய போட்டியில் பதக்கம் வென்றுள்ளார் லக்ஷ்மி. தன்னம்பிக்கை இருந்தால் எந்த வயதிலும் சாதிக்கலாம் என்பதே அவரது தாரக மந்திரமாக உள்ளது. தினசரி பேப்பருங்களில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி போட்டிகள் நடக்க போகுதுங்கிறது.
அவங்க இளமை காலத்தில் தவற விட்டிருந்தாலும் கூட இப்போ எந்த போட்டிகளும் இப்போ இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு இருக்கிற மாதிரியே ஓடுதல், எறிதல், தாண்டுதல் போட்டிகள் எல்லாமே இருக்குது. தங்களால் என்ன போட்டியில் கலந்துக்க முடியுமோ அதில் மூத்தோர் தடகளத்திலையும் கலந்துக்கலாம். 5:30லிருந்து 6:30, 7 வரைக்குங்கும்போது நம்ம எந்த பயிற்சியுமே எடுத்துக்க முடியும். யோக பயிற்சியோ, இந்த மாதிரி ஓட்ட பயிற்சிகளோ, நமக்கு விளையாட்டு போட்டிக்கு தேவையான பயிற்சிகளோ அந்த நேரத்தில் எடுத்துக்க முடியும். மாலை நேரம் முடியாதுங்கிறவங்க காலை நேரத்தை எடுத்துக்கலாம். மறக்க முடியாத அனுபவங்கள்ங்கிறது 2011ஆம் வருஷம் சண்டிகரில் நடந்த தேசிய அளவு போட்டியில் கால் இடது முழங்காலில் எனக்கு பிரச்சனை இருந்தது. நடக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது அந்த விளையாட்டு போட்டியில் கலந்துட்டப்போ. ஆனால் ஃபிசியோதெரப்பி பயிற்சி டாக்டர்ஸ் சொன்னபடியே எடுத்துட்டதுனால மறுபடியும் ரெக்கவர் ஆக முடிஞ்சது. ரெக்கவர் ஆன பின்னால் மெல்ல மெல்ல நடந்து ஓடி பழகி அதுக்கப்புறம் தைவானில் நடந்த ஆசிய அளவு போட்டியில் ஹை ஜம்பில் கோல்டு மெடல் வாங்கினேன். இது மறக்க முடியாத அனுபவம். இதை போலவே நமக்கு சிறப்பு என்ன அப்படின்னா, என் கணவரும் நானும் ஒரே மேடையில் போல் வால்ட்டுக்காக நாங்கள் வெற்றி ஸ்டாண்டில் நின்று நாங்கள் பரிசு வாங்கியிருக்கிறோம். நான் 80 வயது, அவர் 90 வயதுனா கூட இன்றும் நாங்கள் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் எங்களை நாங்களே பராமரிச்சுக்கிறதுலேருந்து எல்லா விதத்துலேயும் நலமாக இருக்கிறோங்கிறது மற்றவங்களுக்கும் இது முன்னுதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 90 வயதான லோகநாதன் இப்போது போட்டிகளில் பங்கேற்பதை தவிர்த்தாலும் மனைவியின் ஒவ்வொரு வெற்றியையும் கொண்டாடி வருகிறார். தங்கள் பெற்ற தங்கப் பதக்கங்களை உருக்கி வளையலாக செய்து மனைவிக்கு அளித்துள்ளதாகவும் அது தங்கள் வெற்றியின் நினைவு சின்னம் என கூறி பெருமிதம் கொள்கிறார் லோகநாதன். வயது ஒரு தடையல்ல, தன்னம்பிக்கையும் தொடர் பயிற்சியுமே வாழ்வின் ஓட்டத்தில் எப்போதும் முன்னேற உதவும் என்பதை தங்கள் வாழ்க்கையால் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இந்த அசாத்திய தம்பதியர்.